நமஸ்காரம், வெல்கம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ என் மூலமாக ஏதாவது நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. நடக்கணும்னு நானும் நம்புகிறேன். என்னால் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி கனடா பிஆரை பற்றி நம்ம பார்க்க வரோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கனடாங்கிறதே அவ்வளோ ஈஸியாக நடக்காது. நாங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இப்போது பிஆருக்கு நல்ல வாய்ப்பு. அதாவது இப்போ கூட ஒர்க் பெர்மிட்டோ எல்லாமே எடுத்து நாங்கள் கொடுக்கல. கனடா பிஆர் டோட்டல் ப்ராசஸ். கனடாவில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓகே, எல்லாருமே ஒரு மாதத்தில் போயிடலாமா, 2 மாதத்தில் போயிடலாம், 3 மாதத்துலமா போயிடலாமான்னா அதை ட்ரை பண்ணி வருஷக்கணக்காக இங்கே தான் இருக்கிறாங்க. நடக்கிறது இல்லை. அதனால் நம்மளும் செய்கிறது இல்லை. ஓகே, கனடா பிஆருங்கிறது நல்ல குவாலிஃபைடு பீப்புள், ஐஎல்டிஎஸ் காரங்களுக்கு உள்ள வேலை தான் இது நாங்கள் தரோம். என்னன்னு பாருங்கள். அதாவது கனடாவில் நம்ம பிஆர் ஸ்டேஜுக்கு போகணும். இங்கேருந்து போகும்போதே பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக தான் நம்ம ஏறி இறங்க போகிறோம். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, நல்லதொரு குவாலிஃபிகேஷன். அதாவது கனடாக்கில் இறங்கணும்னா ஸ்டூடெண்ட் விசாவாக இருந்தால் கூட ஐஎல்டிஎஸ் வேணும், ஸ்கோர் வேணும். பிஆர்னாலும் கண்டிப்பாக 6.5 6 பாயிண்ட் அண்ட் அபோவ், மேக்ஸிமம் 7 பாயிண்ட் அந்த மாதிரி இருந்தால் தான் பிஆர் கிடைக்குது. பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைச்சா கூட ஜாப் பூலில் ஜாப் கிடைச்சா மட்டும்தான் போக முடியும். அப்போ கனடாவுக்குள்ள வேரியஸ் ப்ரொவின்ஸ் இருக்குது. 8, 9, 10 ப்ரொவின்ஸ் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஐஎல்டிஎஸ் வேணும், ஸ்கோர் வேணும், நல்ல கிராஜுவேஷன் வேணும் இல்லையா? அப்போ அதில் ஹெல்த் கேர் செக்டார், அக்கௌண்டிங், ஸ்டோர், நிறைய ஜாப்புக்கு பிஆர் இருக்குது. அப்போ அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போது அர்ஜென்ட்டாக வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிறவங்க இதில் பண்ண முடியாது. கனடா போகணும், 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தான் இது லாக்கி. ஏன்னா அப்படித்தான் நிறைய பேர் பசியும் பட்டினிமா இருப்பாங்க, இல்லை அவசரமாக ஊரை விட்டு கிளம்பி ஆகணும் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஆகாது. கனடானாலே பொறுமையாக தான் இருக்கணும். அது பிஆர். அப்போ யார்? அநேக ஹெல்த் செக்டார் இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், வேற ஹெல்த் லைன், ஹெல்த் செக்டார் அத்தனை பேருக்கும் இங்கே கனடாலாம் நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி மற்ற ப்ரொஃபஷனல் கூட வாய்ப்பு இருக்குது. அது எப்படி? அப்போது இந்த பிஆர் நம்ம பண்ணணும்னா இதுக்கு முதல்ல எலிஜிபிலிட்டி பார்க்கணும். எலிஜிபிலிட்டி பார்க்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைலை தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், ஏஜ் அப்ளிகன்ட் என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட், ஒரு ஆள் பாயிண்ட் எடுக்கணும். அப்போது உங்கள் ப்ரொஃபைலை எங்களுக்கு தரும் பொழுது வயசு 18லேருந்து 35 வயசு உள்ளவங்களுக்கு 12 பாயிண்ட், வயசு 36 இருந்தால் 11 பாயிண்ட், 38 இருந்தால் அதுக்கு மேலே போக போக பாயிண்ட் குறையும். அப்போது வயசுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்கங்கிற பாருங்கள். அப்போ மோஸ்ட்லி நல்லா படித்தவங்க தான் பிஆருக்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலேன். ஏன்னா அவங்க போனால் ஃபேமிலி கூட போயிடும், டிபெண்டோட. அதனால் நல்ல படித்தவங்க, நல்ல அனுபவம் உள்ளவங்க, வயசில் கூடினவங்க கூட உள்ளே வரலாம். ஓகே, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு வேணும். அப்போ நாங்கள் பாயிண்ட் வைஸ் சர்ச் பண்ணி பார்த்து எலிஜிபிலிட்டி கண்டுபிடிப்போம். இது ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணலாம், இவ்வளோ ஆகும் செலவுங்கிறத பார்ப்போம். நார்மலாக சிம்பிளாக சொல்லிடுறேன், இது முடியட்டும் சொல்லிடுறேன். ஓகே, அப்போ இந்த கனடா இந்த ஐஎல்டிஎஸ்னு ஒரு ஸ்டேஜ் வரும். ஐஎல்டிஎஸ் பண்ண முடியும் என்னால், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன் அங்கிறவங்க இந்த பாருங்கள், அந்த ஸ்கொயர், அந்த ஸ்கோரோட சார்ட் இருக்குது. லிசனிங் எவ்வளோ இருக்குது, பேசிக்கு, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளவங்க எப்படி ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இது இந்த மாதிரி சார்ட் வச்சு இது நமக்கு மஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்ல வரேன், இன்னும் நிறைய பேசலாம். ஓகே, எல்லாம் ஒரே வீட்டில் சொல்ல முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதாவது இது செலவு பிஆர்லாம் 7-8 மாதத்துக்கு மேலானாலும் கீழே ஆகாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கடந்து போகணும். ஓகே, இதுக்கு இப்போ ஏஜென்ட் ஃபீஸ்ங்கிறதே ஒரு 2.5 3 லட்சம் வரும் மொத்தம். ஏன்னா 7-8-9 மாதம் நாங்கள் நிற்கணும். ஓகே, அதெல்லாம் 3 lakhs கண்டிப்பாக ஆகும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஃபீஸுக்கு அப்பப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அங்கே பிஆருக்கு கட்டுவோம், கவர்மெண்ட் கட்டுவோம், அந்த எம்ப்ளாய்மெண்ட் பூலுக்கு அந்தந்த ஸ்டேஜ் பை அது ஒரு 3-4 lakhs வரும். அவங்க சொல்ல கட்டிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். வேற என்ன, போகும்போது ஒரு 10 lakhs rupees பேங்க் பேலன்ஸ் வைக்கணும். இதுவும் மஸ்ட்டு. அப்போ பார்த்துங்க, நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இதுக்கு வரணும். புரியுதா? ஸோ இனிவங்க உங்கள் ப்ரொஃபைல் நம்ம நிறைய பேசணும். ப்ரொஃபைலை நீங்கள் அனுப்புங்க. மெதுவாக போனாலும் பரவாயில்ல சார், 1 வருஷம் நம்பரில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கேன். மெதுவாக நானும் எங்கள் ஃபேமிலியோ அப்படி அல்ல ஃப்ரெண்ட்ஸோ நாங்கள் அப்ளை பண்ணுறோம், எங்கள் எலிஜிபிலிட்டியை பாருங்கள், அதுக்கு பிரகாரம் அடுத்த ஸ்டெப் போவோம். வேணா அக்ரிமெண்ட் போட்டே பண்ணலாம் சார். ஓகே, ஸோ இதெல்லாம் லாங் டைம் ப்ரொசீஜர். ஆனால் ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு பண்ணினோம்னா, முயற்சி பண்ணால் தான் அதனுடைய ரிசல்ட் பார்க்க முடியும். நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கனடா பிஆரை பற்றி கேளுங்க. கனடாவில் இன்னும் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிலாம் இருக்குது, அப்புறம் மல்டிபிள் என்ட்ரி விசாலாம் இருக்குது, விசிட்டர் விசாலாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுமானா செல்லாது, சரி முடியாது. ஏன்னா பணம் செலவு பண்ணுறோம், அப்புறம் நடக்கலைன்னா ரிட்டர்னும் வராது. அது உண்மை, அதான் சொல்கிறோம். புரியுதா? நாங்கள் எல்லாமே பைசாவை த்ரோ பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ். உங்களால் எது முடியுமோ, எது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், அது மட்டும் நம்ம பண்ணால் போதும். நன்றி.